இப்போ சாலிடா 8 மாசம் வெயில் அடிக்குது. எல்லா ஊர்லயுமே அடிக்குது. பனிக்காலமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரெயின் அலர்ட் வருது. ஒரே நாள்ல அந்த இயற்கான மொத்த மழையும் கொட்டி தீர்த்துட்டு போயிடுது. ஒரு கொலாப்ஸ்டா இருக்கு இந்த சிஸ்டமே. இப்போ பூமியினுடைய சராசரி வெப்பநிலை கடந்த 150 வருடங்கள்ல 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துச்சு. என்ன இதில் அதிர்ச்சிகரமான விஷயம்னா, அடுத்த இன்னும் 2030ஆம் ஆண்டு பூமியோட சராசரி வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரப்போகுது. ரொம்ப வெயில் இல்லை, எனக்கு வேர்க்குன்னா உள்ள வேர்வை சுரி வேலை செய்யுது, உள்ளேருந்து வேர்வை தண்ணி வெளியே வருது, அது எவாப்ரேட் ஆகணும், அப்போ தான் திருப்பி வேர்க்கும். காற்றில் ஈரப்பதம் இருக்கும்போது எவாப்ரேட் ஆகாது, அப்போ திருப்பி வேர்க்காது. அப்போ உங்களோட பாடியோட கூலிங் மெக்கானிசம் வேலை செய்யுது, மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆகும், மனிதன் இறந்து விடுவான். சென்னை மாதிரியான இடங்கள்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் மேலேயும் கூட ஊர் பக்கங்கள்ல அவ்வளோ வெயில் பார்க்க முடியல. அப்படிங்கும்போது ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும்? குளோபல் வார்மிங் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை சுற்றி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னு ஒரு படலம் இருக்குது. ஓசான் படம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது. க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. இந்த கேஸஸ் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு மான்சூன் அப்படிங்கிறது 3 மாதம் நிறுத்தி நிதானமான பெய்யணும் அப்படிங்கிற அந்த பருவமழை இருக்காது, அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே போல தான் உங்களுக்கு குளிருமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நீங்கள் இன்னொன்று யோசித்து பாருங்கள், கடந்த காலங்களில் இருந்ததை விட குளிருமே இப்போ அதிகமாக இருக்குது. 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக காடுகளோட தன்மை இருந்தது டான் ஃபாரஸ்ட்டாக மாறிடுங்கிறாங்க. அது ரெடியூசஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்து டான் ஃபாரஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு, புல்புதர் காடுகளாக மாறிட்டு இருக்கு. காட்டுத்தீ எங்கேயாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கோமா? கடந்த 2 வருடங்கள் காட்டுத்தீ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மே, ஜூன், ஜூலையில் வெயில் உச்சபட்ச தன்மைக்கும் 40 ஈஸியாக கிராஸ் பண்ணும். இப்போ 40 நம்ம டச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் 40 ஈஸியாக கிராஸ் பண்ணும். நமக்கு இப்போ செயற்கை முறையாக காடுகளை உருவாக்குறது மாதிரியான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் இங்கே நிறைய முன்வைக்கிறாங்க. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்குமா, இல்லை அதுலேயுமே சில பிரச்சனைகள் இருக்கா நமக்கு? விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞரும் எழுத்தாளருமான வெற்றி செல்வன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான சந்தேகம் தோழர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் சம்மர் அப்படிங்கும்போது ஒரு 3-4 மாதம், ஏப்ரலில் தான் வெயிலே தெரியும், ஜூன் அதிகபட்சம் ஜூலை மிட் வரைக்கும் இருக்கும், அப்புறம் நார்மல் ஆகிடும் கிளைமேட்டு. ஆனால் இப்போ சாலிடாக 8 மாதம் வெயில் அடிக்குது. எல்லா ஊர்லேயுமே அடிக்குது. பனிக்காலமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பனிக்காலத்து கூட சேர்ந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருது. ரெயின் அலர்ட் வருது. ஒரே நாளில் அந்த இயற்கான மொத்த மழையும் கொட்டி தீர்த்துட்டு போயிடுது. ஒரு கொலாப்ஸ்டாக இருக்குது இந்த சிஸ்டமே. எதனால எப்படி ஆச்சு? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சீசனல் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதை தாண்டி அதை பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி கூட இதனுடைய அந்த பருவ காலங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இருக்குங்களா. இப்போது இதை நீங்கள் தமிழ் மாதங்களோடு இதை ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். நமக்கு புரட்டாசி வரைக்கும் வெயில் இருக்கும் இல்லைங்களா. புரட்டாசி முடிஞ்சு அடுத்து நமக்கு ஐப்பசி, கார்த்திகை அப்படிங்கிறது மழை காலம் இல்லைங்களா. அதுதான் கரெக்டாக நமக்கு அக்டோபர், நவம்பர் அப்படிங்கிறது மான்சூன் செட் ஆகிற பீரியட் அப்படிங்கிறோம். அக்டோபர் 15 ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. என்னென்னா அது வரைக்கும் தான் கரெக்டாக நமக்கு புரட்டாசி மாதம் முடிகிறது தமிழ் மாதங்களில். அப்போ இந்த புரட்டாசி வரைக்கும் வெயில் இருக்கும். புரட்டாசி வெயில் ஆளையே புரட்டி போடுவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ஐப்பசி, கார்த்திகை. ஐப்பசியில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது அடைமழை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கார்த்திகை மழை தான் கனமழை அப்படிங்கிற. அப்போ அதுதான் நமக்கான மான்சூன் பீரியட். அதற்கு பின்பாக நமக்கு மார்கழி வருது. மார்கழி அப்படிங்கிறது குளிர்காலம். இந்த மார்கழி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தை. இப்போ நமக்கு தை மாதம். இந்த தை மாதம் அப்படிங்கிறது இளவேனில் காலம். அது அப்போ உங்களுக்கு வெயில் அப்படின்னுடைய ஸ்டார்டிங் பீரியட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய வெதர் பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். குறைஞ்சபட்சம் நம்ம தமிழில் இதெல்லாம் பதிவு செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா குறைஞ்ச சில 1000 வருடங்களாக இருக்கும். இப்போ நமக்கு இரும்பு நாகரிகம் தோன்றி ஏறத்தாழ 5000 வருடங்கள் இருக்குங்கன்னா ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு. அப்போ 5000 வருடங்களாக ஒரு சிவிலைசேஷன் நம்முடைய இந்த பகுதியினுடைய தருவ பற்பநிலை அப்படிங்கிறது இருக்குது, காலநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் இருந்தால் இந்தந்த மாதங்களில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்தந்த பீரியடில் இருக்கக்கூடிய அந்த சீசனுடைய தன்மையை அதிகப்படுத்தும். அதை எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வரும். அப்போ மழைக்காலம் அப்படிங்கிறது பயங்கரமான இருக்கக்கூடிய கனமழையாக நமக்கு இருக்குது. மழை அப்படியே கொட்டி தீக்குது. நமக்கு மான்சூன் அப்படிங்கிறது 3 மாதம் நிறுத்தி நிதானமான பெய்யணும் அப்படிங்கிற அந்த பருவமழை இருக்காது, அடித்து துவம்சம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே போல் தான் உங்களுக்கு குளிருமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நீங்கள் இன்னொன்று யோசித்து பாருங்கள், கடந்த காலங்களில் இருந்ததை விட குளிருமே இப்போ அதிகமாக இருக்குது.
பனி அப்படிங்கிறது உங்களுக்கு காலையில் 8 மணி வரைக்கும் அந்த மேகமூட்டம் மாதிரி அப்படி பயங்கரமாக இருக்கும். ரொம்ப திக்க அந்த ஃபாக் கலாயம் அப்படி இருக்குது. அதோட குளிர்தன்மையாக இருக்குது. அப்போது குளிருமே நமக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வெயிலுமே அதிகமாக இருக்குது. இப்போ என்ன நமக்கு பிப்ரவரி மாதம் தானே, பிப்ரவரி மாதம் வெயில் உங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா? அப்போ என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுன்னா இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பருவ அமைப்பு முறையை வந்து அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. அப்போ காலநிலை மாற்றத்தினுடைய பிரச்சனையாக நம்ம வந்து இது புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் இதுதான் உங்களுடைய நியூ நார்மல்சி. நாம் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கோம். பேசிக்காக வந்து இது புரிந்து கொள்ள வேண்டியது இது இந்த புதிய இயல்பு இருக்கு இல்லைங்களா? இந்த இயல்பு கடந்த ஒரு 10,000 வருடங்களாக இருந்த ஒரு சமநிலை உடைத்து விட்டு வேற நிலைக்கு போகிறோம். லாஸ்ட் ஒரு 10,000 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் வந்து ஹாலோசின் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பூமியினுடைய தட்பவெப்பநிலை வந்து பேலன்ஸ் கண்டிஷனில் வந்துச்சு. அதன் காலமாக நம்ம விவசாயம் பண்ண முடிஞ்சது. அதில் லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸாக நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் அதிபயங்கரமான சேஞ்சஸ் நடக்குது. இதனுடைய விளைவு குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க. பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. பூமி சூடாகுவதன் காரணமாக அதனுடைய பக்க விளைவு இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் அதை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ அப்போது அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே புரட்டி போடுது. இப்போ பூமியினுடைய சராசரி வெப்பநிலை கடந்த 150 வருடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துருச்சு. குளோபல் ஆவரேஜ் நான் சொல்கிறேன். அதனோட உயர்வு இருக்கு இல்லையா, அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறோம். என்ன இதில் அதிர்ச்சிகரமான விஷயம்னா, அடுத்த இன்னும் 2030ஆம் ஆண்டு பூமியோட சராசரி வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரப்போகுது. அப்படி உயர்ந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய வெயிலெலாம் நமக்கு ஜுஜிபி தான். அடுத்து இருக்கக்கூடிய வெயில் தான் நமக்கு வந்து பெரிய மெயின் பிக்சருங்கிறது. இப்போ நம்ம வெறும் டீசர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் இந்த டிரான்சிஷன் பீரியடில் தான் இருக்கும். இந்த டிரான்சிஷனல் பீரியட் இருக்கக்கூடிய வெயிலே நமக்கு இவ்வளோ மோசமானதாக இருக்குது. அடுத்த இன்னும் 20-30 ஆண்டுகளில் இன்னும் இந்த வெப்பம் உயரக்கூடும் சொல்கிறாங்க. அப்படி குளோபலாக அந்த உயர்வு ஏற்பட்டால் இன்னும் அதிபயங்கரமான மழை இருக்கும், அதிகப்படியான வெயில் இருக்கும், அதிகப்படியான புயல் இருக்கும், அதிகப்படியான குளிர் இருக்கும். எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஃபார்மாலிட்டிஸாக இருக்கும். இப்போவுமே நம்ம ஹீட் வேவ்ஸால் மனித உயிர்கள் இறந்து போகிறத வந்து பார்க்குறோம். எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷன் பீரியடில் தான் நம்ம இருக்கோம். நியூ நார்மல்ஸியை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் இது புரிஞ்சுக்கணும். சார் ரொம்ப அதிர்ச்சியான நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ 2030 வந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக போகுது அப்படின்னு. இன்னொரு கருத்து கணிப்பு முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, கார்பன் இந்த மாதிரியான கரியமில வாயுக்கள் அதிகமாகிறதுனால பூமியின் வெப்பம் கூடுது. ஸோ அந்த வகையில் வந்து அமெரிக்காவோட அந்த ஒரு சராசரியான கார்பன் வெளியேற்றம் வந்து 2030 370 கோடி மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே நிறைய சிக்கல்கள், அதுவும் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் வெளியேற்றக்கூடிய இந்த வாயுக்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்மளை ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது ஸோ இது ஆக்சுவலாக என்ன நடக்க போகுதுங்க? டெக்னிக்கலாக அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது? டெக்னிக்கலாக இந்த அறிவியல் தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது முழுக்க வந்து அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த பிரச்சனைங்கிறது முழுக்க பொருளாதாரத்தும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இப்போ உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஹையஸ்ட் எமிட்டராக இருக்காங்க கார்பன் எமிஷன்ஸ். இந்த பூமி ஏன் சூடாகுது, குளோபல் வார்மிங் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை சுற்றி க்ரீன்ஹவுஸ் கேஸஸ்னு ஒரு படலம் இருக்குது. ஓசான் படம்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் இருக்குன்னு. க்ரீன்ஹவுஸ் கேஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. இந்த கேஸஸ் என்ன பண்ணுதுன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது 50% ஆஃப் த ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணுது. அப்படி ட்ராப் பண்ணுறதுனால தான் பூமிக்கு வந்துட்டு ஒரு பேலன்ஸான டெம்பரேச்சர் கிடைக்குது, ஒரு கதகதப்பு கிடைக்குது. இல்லைன்னா பூமி வந்து ஐஸாக ஃப்ரோசன் ஆகிடும். ஐஸ் ஏஜில் தான் நம்ம வந்துட்டு இருப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு ஐஸாக ஃப்ரோசன் ஆகாமல், அதிக வெப்பமும் இல்லாமல், அதிக குளிர் இல்லாமல் ஒரு பேலன்ஸாக வைக்கிறதுக்கு இந்த க்ரீன்ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். ரொம்ப சிம்பிளாக பிடிக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, காரை வந்து வெயில் நிறுத்திட்டு போயிடுறீங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஷாப்பிங் முடிச்சு வரீங்கன்னு வைங்க. அது வரைக்கும் வெயிலில் இருக்குது, உடனே டக்குன்னு உள்ள ஏற முடியுதா? பயங்கர வெக்கையாக இருக்கீங்களா? காரணம் என்னென்னா, அந்த சூரியன் கதிர் வருது இல்லையா, பக்கத்து தரையிலையும் படுக்குது, கார் மேலேயும் படுது, ஆனால் ரிஃப்ளெக்டாக வெளியே படும்போது, தரை மேலே படும்போது, ஆனால் காருக்குள்ளே ட்ராப் ஆகுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணால் அந்த வெப்பத்தை வந்து ட்ராப் பண்ணுது. அப்போ கடல் நிறைய ஹீட்டை வந்து உள்வாங்கிக்குது. அப்போ பூமியில் கூட அட்மாஸ்பியர் நிறைய வந்து உள்வாங்கி வச்சுக்குது. அப்படி வச்சுருக்கிறதுனால பூமியோடைய டெம்பரேச்சர் பேலன்ஸாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, மனித சமூகம் செயற்கையாக பெட்ரோல் எரிக்கிறோம், நிலக்கரி எரிக்கிறோம், நம்மளோட எனர்ஜி உற்பத்திக்காக தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எரிக்கிறோம் இல்லையா? அப்படி எரிப்பதனால அதுலேருந்து செயற்கையாக நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அதோட அப்போ கார்பனோட அளவு அதிகமாகுது. எவ்வளோ அளவு அதிகமாக இருக்குன்னா, 200 வருடங்களுக்கு முன்பாக 290 ppm தான் இருந்துச்சு, பார்ட்ஸ் பர் மில்லியன். அதான் கணக்கு அட்மாஸ்பியரில். இன்றைக்கி அது எவ்வளோ தெரியுமா இருக்குது? 427 இருக்குது. அடுத்து இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம அதோட சேஃப் ஜோன் வந்து 450 அந்த ப்ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா? இது கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாததற்கான ஒரு அளவு.
கடந்த 8 லட்சம் வருடங்களில் இந்த அட்மாஸ்பியர் இல்லாத அளவுக்கு மீத்தேனோட அளவு இருக்குது. அப்போ பூமியை சுற்றி மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக இவ்வளோ பாதிப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல மனித சமூகம் சொல்லும் போது எல்லாரும் ஈக்குவலாக நான் எல்லாரையும் பிளேம் பண்ணுறேன்னா கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இந்த இடத்துல தான் மேற்கத்திய நாடுகளோட ரோல் எங்கே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சோ அவர்கள்லாம் இதுக்கு காரணம். 1992 காலநிலை மாற்றத்துக்கான முதல் ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, காலநிலை மாற்றத்திற்கு எல்லா சமூகமும் காரணம் இல்லை, வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, ஜப்பான், ஐரோப்பிய யூனியன், இந்த 32 நாடுகளை பட்டியலிட்டாங்க. எனக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அங்கே நடந்துச்சு. இவர்கள் தான் முதலாக நிலக்கரியை எரித்து எனர்ஜியை உருவாக்க ஆரம்பித்தவர்கள். இவர்கள் தான் பெட்ரோலியத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சார். 150 வருடங்களாக தொடர்ச்சியாக அதிகமாக எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அமெரிக்காவுடைய பங்குகள் அதிகமாக இருக்குது சமீப காலத்தில். ஏன்னா அவங்களோட பெர் கேபிட்டல் எமிஷன் அதிகம். ஒரு நாடாக அவங்க 4வது இடத்துல தான் வர்றாங்க. ஆனால் தனி மனிதனாக அவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்கு இல்லைங்களா. அமெரிக்காவில் நீங்கள் கார்லாம் வாழ முடியாது. அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் எல்லா இடத்துக்கும் கிடையாது. எல்லா இடத்துக்கும் பஸ் எல்லாம் போக்குவரத்துலாம் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா கார் கண்டிப்பாக வச்சிருக்கணும். 16 வயசு ஆயிடுச்சா உனக்கு லைசன்ஸ் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அப்படிங்கிற லைஃப்ஸ்லாம். அப்போ அதிகமாக கார்பனை எமிட் பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் தான் அதிகமாக காரணமாக இருக்காங்க. இன்னைக்கு ட்ரம்ப் வந்துடுறாரு இல்லையா, இதுதான் அடுத்த பிரச்சனை. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, காலநிலை மாற்றங்கிறத ஏமாத்த வேலை, அமெரிக்கா ஏமாத்துறதுக்காக சைனா கண்டுபிடிச்சது இந்தியாவுக்கு சார்பாக தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்லாம் இருக்கு. ஸோ அதுல நான் வெளியேறேன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க அமெரிக்காவை கட்டுப்படுத்த முடியாம குளோபல் வார்மிங் நிறுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறுத்த முடியாதுங்கிறத விட பாதிப்பை குறைக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு, இன்னும் நாங்கள் அதிகமாக எரிப்போம், ஆயில் அண்ட் கேஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணும், அதிகமான உங்களுக்கு கார்பன் எமிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக பூமி சூடாகும். அப்போ காலநிலை மாற்றத்தோட பாதிப்புன்னு அதிகமாகும். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம உலக நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவை ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ 3ஆம் உலக நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஃபைட் பண்ணணும். கிளைமேட் டாக்ஸில் நம்ம ஃபைட் பண்ணணும். நான்-அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா அந்த ரோலை ப்ளே பண்ணுறதில்ல. முன்னாடி 3ஆம் உலக நாடுகளுக்கு தலைமை ஏற்றி இதுக்கான போராட்டம் நடத்தக்கூடிய நாடாக இந்தியா இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இவர் போய் டைரெக்டாக ட்ரம்ப்பை பார்த்துட்டு வர்றாரு. மோடிக்கும் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ஹெமிஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது, அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அமெரிக்கன் சைட் ஆஃப் பாலிசி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, காலநிலை மாற்றத்துக்கு எதிரான பாதிப்புகளை குறைப்பதற்கான இயல்பாக செய்ய வேண்டிய செயல்பாடுகளை இந்தியா செய்ய தவறிவிட்டது. ஆக இந்த அரசியல் காரணங்கள் இருக்கு இல்லையா. நீங்கள் இன்னைக்கு அமெரிக்கானுடைய நிலைப்பாடை மாற்றீங்கன்னு சொன்னோம்னா, அவர் பைடன் போகும்போது ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லிட்டு போனார், கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா அலிகிராசி நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு உச்சபட்சமான அதிகார பதவியில் இருந்தவர் பைடன், பிரசிடெண்டாக இருந்தவர். அவர் சொல்கிறாரு, அமெரிக்க அரசாங்கம் என்பது ஒரு குழு கட்டுக்குள் நடத்தக்கூடிய ஒரு அரசாக மாறிக்கொண்டு வருகிறது. அலிகிராசி அப்படின்னா ஒரு ரூல் ஆஃப் ஃபியூ பீப்புள்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அவர் சொல்கிறார், யார் நம்ம எலன் மஸ்க் இந்த மாதிரி ஆட்கள்னு சொல்கிறார். கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, காலநிலை மாற்றத்துக்காக நாம் இது நாள் வரைக்கும் செயல்பாடுகள் எல்லாம் இவர்கள் நீர்த்து போக செய்வார்கள். அதே மாதிரி தான் ட்ரம்ப் என்ன செஞ்சார், அந்த க்ரீன் டீலை நாங்கள் தூக்குறோம், பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்கிறதுங்களா. அப்போ பின்னோக்கி போகின்ற ஒரு வேலை சொன்னார். இதனோட பாதிப்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருக்க போகுது. அப்போ இந்த ஒரு அரசியல் தன்மையில் இந்தியா போன்ற நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது உலக அரங்கில் நாம் அது G20 மாநாடாக இருந்தாலும் சரி, WTO மாநாடாக இருந்தாலும் சரி, GATT மாநாடாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நாம் பேச வேண்டியது என்னென்னா, காலநிலை மாற்றத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை தடுப்பதற்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி. அந்த ஃபாரின் பாலிசியை நம்ம கொண்டு வரணும், அந்த அரசியலை பேசணும். ஆனால் இந்தியாவுடைய தற்போதைய அரசியல் சூழலும் அரசியல் பாலிசியும் அந்த லெவலில் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போது இதையெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கமா அப்படின்னா இல்லை. ஆனால் இங்கே ஒரு சாமானிய மனுஷனுக்கு வெயில் ரொம்ப பெரிய பிரச்சனை, அவன் வேலைக்கு வெளியே போய் தான் ஆகணும், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டேஞ்சராக இருக்க போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஹீட் வேவ்ஸ் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்த ஹீட் வேவ்ஸ்லாம் பாதிப்புள்ளாகும். இனிமேல் வருஷத்துக்கு உங்களுக்கு 10 மாதம் பயங்கரமான வெயில் இருக்கும். மே, ஜூன், ஜூலையில் வெயில் உச்சபட்ச தன்மைக்கும் 40 ஈஸியாக கிராஸ் பண்ணும். இப்போ 40 நம்ம டச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் 40 ஈஸியாக கிராஸ் பண்ணும். 2023 பல்லியான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 197 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. அப்படி அட்மிட் ஆனவங்களை ஏறத்தாழ 97 பேர் இறந்து போகிறாங்க. இவங்க எல்லாமே அருகாமையில் சேம் கிராமத்துலேருந்து ஒரு பகுதியிலேருந்து, எல்லாத்துக்கான ஹீட் வேவ்ஸ் தான். அப்போது மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்து போயிட்டாங்க. அவரை யோகி கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், இன்றைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வரல. ஆனால் என்னென்னா வெயில் கொள்ளுது. இங்கே நம்ம ஏர் ஷோவில் பார்த்தோம் இல்லைங்களா, போன வருஷம் 4 பேர் இறந்து போனாங்களா. அது காரணம் என்னென்னா, வெறும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லை, டெம்பரேச்சர் அன்றைக்கி 34 என்னமோ தான் இருந்துச்சு, ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருந்துச்சு.
காற்றில் ஈரப்பதம் இருந்தால், காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேர்க்காது. இப்போ நான் வந்து ரொம்ப வெயிலில் இருக்கேன், எனக்கு வேர்க்குறேன், உள்ள வேர்வை சுரப்பி வேலை செய்யுது, உள்ளேருந்து தண்ணி வெளியே வருது, அது எவாப்ரேட் ஆகணும், அப்போ தான் திருப்பி வேர்க்கும். காற்றில் ஈரப்பதம் இருக்கும்போது எவாப்ரேட் ஆகாது, அப்போ திருப்பி வேர்க்காது. அப்போ உங்களோட பாடியோட கூலிங் மெக்கானிசம் வேலை செய்யுது, மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆகும், மனிதன் இறந்து விடுவான். அப்போது அதிகரித்து வரக்கூடிய இந்த ஹீட் வேவ்ஸ் சொல்கிறோம்ல, ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நார்மல் டெம்பரேச்சரோட அபோவ் 5 டெம்பரேச்சர் இருக்குது. உங்கள் சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 36னா +5 40 கிட்டே இருக்குது. அது கண்டினியூஸாக ஒரு 48 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ஹீட் வேவ்ஸ். ஆனால் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஒரு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் டேஞ்சர். இந்த 2 பிரச்சனையும் இருக்குது. இந்த 2 பிரச்சனையும் நம்ம எதிர்காலத்தில் எதிர்கொள்ள போகிறோம். இது யார் அதிகமாக பாதிப்படை சொல்லலாம்? நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் உழைப்பாளிகளை, ஃபிசிக்கல் லேபரில் யார் இருக்காங்களோ அவங்கள அதிகமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் சொல்கிறாங்க. கிளைமேட் ஸ்டுடியோ நிறைய ஆய்வு பண்ணி அதை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட ஆய்வறிக்கைலாம் 2 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் நேரம் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா புழுக்கமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா ஃபியூல் லாஸ் இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு இயல்பாக அவங்களோட அனாட்டமி பயங்கரமாக மாறி இருக்கும், ஃபியூல் லாஸ் இருந்துகிட்டே இருக்கும், நீர் சத்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க நிறைய நீர் எடுத்துக்கிட்டு இருக்கணும், இன்டேக் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மிஸ்கேரேஜஸ் ஆகும், இல்லை அவங்களுக்கு வேறு பிரச்சனை உண்டாக்கும். ஏன்னா அர்பன் வாழ்வில் நீங்கள் இருக்கும்போது அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக எல்லாம் கான்கிரீட் ஜங்கிள் தானே இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே சூட்டை தணிக்கிறதுக்கான இயற்கையான கூட அமைப்பே எதுவும் இல்லையே. சென்னையினுடைய க்ரீன் கவர் எவ்வளோ தெரியுமா? 3% தான் இருக்குது. அவ்வளோ ஹீட்டை வந்து நம்ம உள்வாங்கிட்டு இருக்கோம். எல்லாம் கான்கிரீட் தான். சிமெண்ட் வந்து ஹீட்டை வந்து உள்வாகும், இரும்பு வந்துட்டு உள்வாங்கி வச்சுக்கும். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அடுப்புக்குள்ளே உட்காந்து ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே உட்கார்ற மாதிரி தான் நைட் நேரம். வெளியே இருந்தால் தப்பிச்சுக்கோங்கள. அப்போ இவ்வளவு ஹீட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்கொண்டு இருக்கும்போது அப்போ இயல்பான உங்களுக்கு பிரச்சனையை வந்துட்டு உண்டாக்கும். அந்த ஹீட்டினுடைய தன்மை அதிகரிக்க நம்ம பாடி அந்தளவுக்கு அது அடாப்ட் ஆகுங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா பாடின்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அவுட்டர் டெம்பரேச்சர் இது பேலன்ஸ் ஆகணும். அவுட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போனால் உங்கள் பாடி வந்து சரிசமம் ஆகாது. அப்போ இந்த சவால் வந்துட்டு அதிகமாக உடல் உழைப்பாளிகளுக்கு இருக்கும். அப்போ வெளியே வேலை செய்கிறதுங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ காலையில் 11 மணிலேருந்து 3 மணிங்கிறது வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ இந்த பாதிப்பு அப்படிங்கிறது பயங்கர ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். ஆல்ரெடி பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். ஸோ உடல் உழைப்பாளிகளுக்கு தான் இது வந்து அதிகமான பிரச்சனை உண்டாகும். இப்போ இது குறித்தான நம்ம ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஹீட் மிட்டிகேஷன் பிளான், ஹீட் வேவ்ஸுக்கான மிட்டிகேட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம பாலிசி லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரோம். ஆனால் நிச்சயமாக அது வந்து இன்னும் போதாது. நம்ம இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. எதிர்காலத்தில் இந்த ஆபத்துகள் இன்னும் அதிகரிக்கத்தான் போகிறது. அப்போ அதனால இதில் யார் ரொம்ப வர்னபிளாக இருக்கிறாங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாக நடவடிக்கை பண்ணணும். நாம் அதனால தான் என்ன சொல்கிறோன்னா ஹீட் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுங்க. இப்போ அமெரிக்காவில் சில மாகாணங்களில் ஹீட் ஆஃபீஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிரிக்கா நாடுகளில் சில நாடுகளில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஹீட் ஆஃபீஸர்ஸை அப்பாயின்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஹீட் ஆஃபீஸர்ஸை அப்பாயின்ட் பண்ண வேண்டிய நிலை வந்து நமக்கு வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக உங்களோட ரோல் என்ன? ஃபஸ்ட்டு வந்து வர்னபிலிட்டி அசஸ் பண்ணணும். இப்போ என்னென்னா, இந்தியாவில் எந்த நிலப்பகுதியில் என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது தேவை. இப்போ சென்னை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமான பிரச்சனை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் நம்ம மழை பாதிப்பை எடுத்துக்கோங்க, வெள்ள பாதிப்பு. புறநகர் பகுதியில் எப்படி பாதிப்பு இருந்துச்சு, அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சு. வட சென்னையில் பாதிப்பு எப்படி இருந்துச்சு, அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சு. மத்திய சென்னையில் எப்படி நடந்துச்சு, தென் சென்னையில் எப்படி, அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, என்ன மாதிரி வீட்டில் இருக்கீங்க. வேளச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க காரு போயிடக்கூடாதுன்னு தான் பிரச்சனை. வட சென்னையில் இருக்கிறவங்களும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருங்கிறது பிரச்சனை. அப்போ காலநிலை மாற்றத்தினால டிசாஸ்டர் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் எந்த வர்க்கத்தில் இருக்கீங்க, எந்த ஜாதியில் இருக்கீங்க, எந்த பகுதியில் இருக்கீங்களே, எந்த ஜியாலஜிக்கல் ஏரியா இருக்குங்களோ அதை பொறுத்து பாதிப்புகளே வேறு விதமான உண்டாகும். அப்போ வெயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி காய்கறி விற்கிறாக்கா டெய்லி அவங்க வெளியே போய் தான் ஆகணும். மீன் விற்கிறாருனாச்சும் அவர் டெய்லியும் போய் தான் ஆகணும் இல்லைங்களா. ஒரு சொமேட்டோ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவர்னா போய் டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அப்போ வெயிலில் அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்போ அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி எப்படி என்ஷோர் பண்ணுறது. அப்போ எந்த பகுதியில் எந்த பிராந்திய மக்கள் என்ன மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறாங்க, அவளை எப்படி தடுப்பதுன்னு நம்மகிட்ட கூட எல்லா ஸ்கீம்ஸுமே என்னென்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் நஷ்டீடு கொடுக்குறது தான் இருக்குது ஒழிய அது தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கணும் இல்லையா. அப்போது நீங்கள் வந்து ஒரு அர்பன் டெவலப் பண்ணணும். இப்போ சென்னை போன்ற நகரத்தில் வந்து பாதிப்பை குறைப்பதற்கான இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்கை பேரியர்ஸ் எப்படி உருவாக்குறது, அதிகமான பசுமை பரப்பை எப்படி கொண்டு வருது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கான மிட்டிகேஷன் பிளான்ஸை வந்து எவால்வ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அது வந்துட்டு கிளைமேட் ரெசிலியண்ட்டாக இருக்குதா, ஹீட் ரெசிலியண்ட்டாக இருக்கான்னு முதல்ல வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தைகளும் நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த 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 கேம்பஸ் எப்படி இருக்குது, அந்த கட்டிடங்கள் எப்படி இருக்குது, ஹீட்டை வந்துட்டு தாங்குற அளவுக்கு அது இருக்குதா, ஹீட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்த நிலைமையில் இருக்குதா, வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கா. ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா வென்டிலேஷன் இப்படி இருக்கணுங்கிறதுக்கான சட்டம் நமக்கு வந்து இருக்குது. அது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து என்ஷோர் பண்ணணும். அதே போல் ஒரு குட்டி கடை இருக்கணும், ஷாப்ஸ் அண்ட் ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அது எப்படி இருக்கணுங்கிறதுக்கான லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களால வெரிஃபை பண்ண முடியும்.
ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் இருக்கக்கூடிய கொத்து வேலை செய்கிறவங்களை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? அப்படி இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் கண்காணிப்பதற்கு, இதெல்லாம் முறைப்படுத்துவதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு அமைப்புகள் உருவாக்கப்படணும். ஸோ அப்போ ஹீட் ஆஃபீஸர்ஸ்னோட வேலை இதுவாக தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் அவைலபிள். கோஸ்டல் பீரியடில் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும், கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு வேறு விதமான ஒரு பிரச்சனை இருக்கும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை இருக்குது. நீங்கள் எந்த பிராந்தியத்தில் இருக்கீங்களோ அதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இதை வந்து மிட்டிகேட்டிவ் அண்ட் அடாப்டிவ் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து பிரத்யேகமாக செய்ய வேண்டுகின்ற வேலையை வந்து அவர் மேற்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ரொம்ப தீவிரமான வெயிலோட தாக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுக்க இது ஒரே மாதிரி இல்லை. ரொம்ப நகர்ப்புறங்களா சென்னை மாதிரியான இடங்கள்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் மேலேயும் கூட ஊர் பக்கங்களில் அவ்வளோ வெயில் பார்க்க முடியல. அப்படிங்கும்போது ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும்? சென்னைக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இயல்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி எல்லாம் சிமெண்ட் கான்க்ரீட் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா சூரியன் வருது பாருங்களா, அது வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வந்து போகணும். இங்கே வந்து எப்படின்னா வீடு உங்களுக்கு இப்படி இருக்குது, இப்படி பட்டு பக்கத்தில் இன்னொரு சவரில் பட்டு இப்படி பட்டு உள்ளே மாட்டிக்கும், ட்ராப் ஆகுது. அப்போ அது வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கு இடைவெளி இருக்கின்ற பட்சத்தில் சூரிய கதிர்கள் பட்டு ரிஃப்ளெக்டாக அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகும். இங்கே அவுட்டர் அப்படி இடைவெளி இல்லை இல்லையா? இங்கே கதவு தொடங்கினா பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியுது இல்லையா? அப்படிதான் அவர் க்ளோஸ்டாக தான் நம்ம வந்து வீடு இருக்கும். அப்படிங்க வெளியே போகிறக்கான வாய்ப்பு. அப்போ மோர் ஹீட்டை வந்து நம்ம வந்து உள்ள ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான நகரமயமாக்குதனுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன. ரெண்டாவது, இயல்பாக இந்த ஹீட்டை வந்து தணிக்கணும் அப்படிங்கிறதுனா வந்து இந்த காடுகளுடைய பரப்பளவு, பசுமை பரப்பளவு அதிகமாக இருக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காடுகளுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னா 21% தான் இருக்குது. ஐடியலாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33% இருக்கும். அதான் ஐடியலாக இருக்குது சொன்னோம். உலக அளவில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 30% நிலப்பரப்புகளை அப்படியே பாதுகாக்க வேணும். நேச்சுரல் பேரியர்ஸாக அது வந்து இருக்குது. அப்போ காடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது, காடுகளுடைய தன்மையும் மாறிட்டு வருது. இப்போ வெயிலுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு நம்ம வந்து வடக்கு வேலூர் இங்கே வந்து பார்த்தோம், அங்கே வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். வேலூர் மாவட்டங்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். அப்போ வெயிலுடைய தன்மை ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த பாதிப்புகளை குறைத்து நமக்கு வந்துட்டு உணர செய்கின்றது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சென்னை போன்ற நகரங்களில் ஆக்சுவல் டெம்பரேச்சர் 34, 36 இருக்கான். பட் யூ ஃபீல்ஸ் லைக் 39ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உணர்வீங்க. ஏன்னா அது அதிகமான வெக்கையை உண்டாகும். அப்போ ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதுவும் ஒரு பிரச்சனை. ஆக்சுவல் டெம்பரேச்சர் 36 தான் இருக்கும். ஆனால் 38, 39, 40 இருந்தால் எப்படி இருந்துச்சோ அதை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படியான இது இருக்கும். அப்போ எந்த நிலவியல் அமைப்பு என்னவா இருக்குது, அதனோட ஜியாலஜிக்கல் இது என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாதிப்புகளுமே இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்னென்ன வட இந்தியாவை மாறி வந்து நமக்கு மோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்காதுங்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறாங்க, ஹியூமிடிட்டி லெவல் இங்கே அதிகமாக இருக்குன்னா கடலோர மாவட்ட மாநிலமாக இருக்கிறதுனால அந்த ஹியூமிடிட்டி லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால வெட்பல் டெம்பரேச்சர் தான் நமக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த காடுகளை பற்றி பேசினதால ஒரு கேள்வி அதை ஒட்டி, நமக்கு வந்து இப்போ செயற்கை முறையாக காடுகளை உருவாக்குறது மாதிரியான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் இங்கே நிறைய முன்வைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்குமா, இல்லை அதுலேயுமே சில பிரச்சனைகள் இருக்கா? நமக்கு நிச்சயமாக அது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் பிரச்சனையே இருக்க முடியாது. நீங்கள் என்னதான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காடை உருவாக்க முடியாது. இயற்கை தன்னைத்தானே ரெகுலேட் பண்ணிக்கும். அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய மெக்கானிசத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்துக்கு தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்னொரு காடை உருவாக்க முடியாது. நீங்கள் மரங்கள் நடுவது அந்த இதில் நம்ம வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் எக்ஸிஸ்டிங் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கக்கூடிய காடுகளை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப வைக்கணும். அதை பாதுகாத்து கொண்டு அடிஷ்னலாக நீங்கள் மரங்கள் நடலாம். அது வந்து நம்ம வந்து மறுக்கல, அது தேவையில்லை. ஆனால் எக்ஸிஸ்டிங் பேசிக்காக நமக்கான வெஸ்டர்ன் காட்ஸ் தான் இல்லைங்களா. மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சார்ந்து இருக்கக்கூடிய மலை, அது காடுகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேணும் பேசிக்காக. அதுக்கப்புறம் கூடுதலாக நீங்கள் மரம் நடுவது, பசுமை பரப்பை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அங்கே நாங்கள் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம், காடுகளுக்கு வேறு திட்டங்கள் கொண்டு வரோம். அதுக்கு ஈக்குவல் காம்பன்சேட்டரியாக இன்னொரு இடத்துல நாங்கள் காம்பன்சேட்டரி ஃபாரஸ்ட் கொண்டு வரோம்னு சொல்கிறதுங்களா, அது சரியான தீர்வாகாது. இன்றைக்கி அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணால் காடுகளை அழித்து அங்கே வேறு திட்டங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வேறு இடத்துல நீங்கள் மரம் நட்டினா போதும்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் இந்த பார்வை அப்படிங்கிறது. நிச்சயமாக இது வந்து நமக்கு வந்துட்டு இன்னும் பிரச்சனை தான் அதிகரிக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நமக்கு மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா நமக்கு எல்லா நீர் ஆதாரம் அங்கேருந்து தான் வருது இல்லைங்களா. எல்லா நதிகளும், தென்னகத்து நதிகள் எல்லாம் அங்கேருந்து வருது. மேற்கு தொடர்ச்சி மலை அழிஞ்சு போகுது அப்படின்னா நமக்கு இன்னும் நதி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. பேசிக்கான வந்துட்டு பிரச்சனை. ரெண்டாவது, காடுகளுடைய தன்மையும் மாறிட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் 2023 என்ன சொல்கிறாங்கன்னா, காடுகளுடைய இயல்பு மாறிட்டு இருக்குங்களா. 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக காடுகளோட தன்மை வந்து தான் ஃபாரஸ்ட்டாக மாறிடுங்கிறாங்க. அது டெடிசியஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்து தான் ஃபாரஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு, புல்புதர் காடுகளாக மாறிட்டு இருக்கு.
காட்டுத்தீ எங்கேயாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கோமா? கடந்த 2 வருடங்கள் காட்டுத்தீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. காடுகளில் இருந்து தீ அதிகமான ஹியூமன் எலிமெண்ட் கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாகும், ஜூனாட்டிக் டிசீஸ் வந்து அதிகமாகும், நம்மளோட சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். அப்போ என்னென்னா இயற்கையாக இருக்கக்கூடிய காடுகளுடைய தன்மை வேற, நாம உண்டாக்கக்கூடிய பசுமை பரப்பினுடைய தன்மைங்கிறது வேற. இது வந்து அது காம்பன்சேட் பண்ணவே பண்ணாது. நிறைய முக்கியமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. சரியான நபர்களுக்கு இது போய் சேரும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.